ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026க்கான ஆஸ்கர் விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. யார் யாருக்கு எந்தெந்த பிரிவுகளில் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், எத்தனையாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா 2026இல் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா 98வது ஆஸ்கர் விருது விழா. ஸோ இது வந்து அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற டால்ஃபி தேட்டரில் தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. 1929லேருந்து ஆஸ்கர் விருதுகள் வந்து வழங்கப்பட்டு வருது. இப்போ வழங்கப்பட்டது 98வது ஆஸ்கர் விருதுகள். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 24 பிரிவுகளின் கீழே விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. போன வருஷம் 23 பிரிவுகள் கேட்டகரிஸ் தான் இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு பிரிவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பெஸ்ட் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூ கேட்டகரி வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 24 பிரிவுகளின் கீழே விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே 2025 வெளியான சிறந்த படைப்புகளுக்கான விருதுகள் தான். 2026 இப்போ கொடுத்ததுனால 26ன்னு பார்க்குறீங்க. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற படத்துக்காக. ஸோ பெஸ்ட் பிக்சர் ஆஸ்கர் அவார்ட் 2026 அப்படின்னு பார்த்தோன்னா 2025 வெளியான அமெரிக்க படமான ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் தான் ஆஸ்கர் அவார்டை வாங்கியிருக்கு. ஸோ இதோடைய டைரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா பால் தாமஸ் ஆண்டர்சன். அடுத்தது 2026ஆம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா பால் தாமஸ் ஆண்டர்சன். ஸோ இந்த முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த படத்துக்காக தான். ஸோ ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற படத்துக்காக சிறந்த இயக்குனருக்கான விருது பால் தாமஸ் ஆண்டர்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2026ஆம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஜெஸ்ஸி பக்லி. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஜெஸ்ஸி பக்லி அவங்களுடைய ஹாம்னெட் அப்படின்ற படத்துக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது 2026 இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது வென்ற நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கேல் பி ஜோர்டன் அப்படின்றவர் தான். ஸோ பெஸ்ட் ஆக்டர் 2026 ஃபார் த ஃபில்ம் சின்னஸ், அது சின்னர் அப்படின்ற படத்தில் நடித்ததுக்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, மைக்கேல் பி ஜோர்டன். 2026ஆம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான ஆஸ்கர் விருது வென்ற நடிகர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீன் பென். ஸோ சிறந்த துணை நடிகர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற அவார்டு சீன் பென்னுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த படம் மட்டுமே அதிகபட்சமாக இந்த 2026 ஆஸ்கர் விருதுகளில் 6 விருதுகளை வென்று முதல் இடத்துல இருக்குது. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்னஸ் படம் வந்து 4 விருதுகளோட 2வது இடத்துல இருக்குது. ஸோ இது எந்தெந்த கேட்டகரியெலாம் இந்த படம் வந்து விருதுகளை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த திரைப்படம் பெஸ்ட் பிக்சர் அப்படின்ற கேட்டகரி, சிறந்த இயக்குனர் பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற பால் தாமஸ் ஆண்டர்சனுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு, சிறந்த துணை நடிகர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் சீன் பென் இந்த படத்தில் நடித்ததுக்காக, சிறந்த தழுவல் திரைக்கதை பெஸ்ட் அடாப்டடு ஸ்க்ரீன் பிளேக்காகவும், சிறந்த படத்தொகுப்பு பெஸ்ட் ஃபில்ம் எடிட்டிங்க்கு ஆண்டி ஜெர்கன்சன் அவருக்கும், சிறந்த காஸ்டிங் பெஸ்ட் காஸ்டிங். ஸோ புதுசாக ஆட் பண்ண கேட்டகரி இதுவுமே வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக கசாண்ட்ரா குல்குண்டிஸ் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு காஸ்டிங் அப்படின்ற அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற படம் வந்து 6 விருதுகளை வென்றிருக்கு. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சிறந்த துணை நடிகைக்கான ஆஸ்கர் விருது வென்ற நடிகை யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏமி மேடிகன். ஸோ வெப்பன்ஸ் அப்படின்ற படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற விருது வந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, ஏமி மேடிகன். அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்ற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற படம். பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபீச்சர் சிறந்த சர்வதேச திரைப்படம் அப்படின்ற விருதை வந்து சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற நார்வே நாட்டை சேர்ந்த திரைப்படத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஹிம் ட்ரையர். 2026ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதை வென்ற சிறந்த அனிமேஷன் திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கேபாப் டெமன் ஹண்டர்ஸ். ஸோ பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபில்ம் இந்த கேட்டகரியில் விருது வென்றிருக்கக்கூடிய சிறந்த அனிமேஷன் திரைப்படம் அப்படின்னா கேபாப் டெமன் ஹண்டர்ஸ். அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்துக்கான ஆஸ்கர் விருதை வென்ற குறும்படம் எது?
போத் பி அண்ட் சி. த சிங்கர்ஸ் அண்ட் டூ பீப்புள் எக்ஸ்சேஞ்சிங் சலைவா அப்படின்ற 2 படத்துக்காக தான் இந்த சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படத்துக்கான ஆஸ்கர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 2 படத்துக்கும் டை ஆயிருக்கு. ஆஸ்கர் வரலாற்றுலேயே இது 7வது முறை இந்த மாதிரி டை ஆகிறது. ஸோ த சிங்கர்ஸ் அண்ட் டூ பீப்புள் எக்ஸ்சேஞ்சிங் சலைவா அப்படின்ற 2 படத்துக்காக பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதே போல் பெஸ்ட் அனிமேட்டட் ஷார்ட் ஃபில்ம் அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த அனிமேஷன் குறும்படம். முன்ன பார்த்தது லைவ் ஆக்ஷன், இது வந்து அனிமேட்டட் ஷார்ட் குறும்படம் அப்படின்னு பார்த்தோன்னா த கேர்ள் ஹூ கிரைட் பேர்ல்ஸ் அப்படின்ற படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2026ஆம் ஆண்டு ஆஸ்கர் விருதை வென்ற சிறந்த ஆவணப்படம் எது? மிஸ்டர் நோபடி அகெயின்ஸ்ட் புதின் அப்படின்ற படத்துக்காக தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபில்ம் மிஸ்டர் நோபடி அகெயின்ஸ்ட் புதின் அப்படின்ற ஆவணப்படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதோடைய டைரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா டேவிட் வாரன்ஸ்டீன் அண்ட் பாவல் தாலன்கின். உக்ரைன் போருக்கு அப்புறமா ரஷ்யா எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆவணப்படமாக வந்து எடுத்திருப்பாங்க. மிஸ்டர் நோபடி அகெயின்ஸ்ட் புதின் அப்படின்ற படத்துக்கு தான் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபில்ம் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபில்ம் சிறந்த ஆவண குறும்படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் த எம்டி ரூம்ஸ் அப்படின்ற படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. இதோடைய இயக்குநர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோஸ்வா ஜெஃப்டல் அண்டு கோனல் ஜோன்ஸ் அப்படின்ற 2 பேர் வந்து இந்த படத்தை இயக்கியிருப்பாங்க. ஸோ பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபில்ம் அப்படின்னா ஆல் த எம்டி ரூம்ஸ். அடுத்தது 2026ஆம் ஆண்டு சிறந்த அசல் திரைக்கதைக்கான பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே ஆஸ்கர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரியான் கூக்லர். ஸோ பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே சின்னஸ் திரைப்படத்துக்காக ரியான் கூக்லருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2026ஆம் ஆண்டு சிறந்த தழுவல் திரைக்கதைக்கான பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே, முன்ன ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, இது பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே ஆஸ்கர் விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பால் தாமஸ் ஆண்டர்சன். ஸோ ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படின்ற படத்துக்காக பால் தாமஸ் ஆண்டர்சனுக்கு தான் பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெஸ்ட் ஒரிஜினல் சாங் சிறந்த பாடல் அப்படின்னு பார்த்தோன்னா கேபாப் டிமாண்ட் ஹண்டர்ஸ் படத்தில் வந்த கோல்டன் அந்த பாட்டுக்காக பெஸ்ட் ஒரிஜினல் சாங்குக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சிறந்த பின்னணி இசைக்கான பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் ஆஸ்கர் விருதை லுட்விக் கோரன்சன் எந்த திரைப்படத்திற்காக வென்றார் அப்படின்னு பார்த்தோன்னா சின்னஸ். பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர், ஸோ சின்னஸ் திரைப்படத்தில் இசையமைச்சதுக்காக லுட்விக் கோரன்சனுக்கு சிறந்த பின்னணி இசைக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது இவருடைய 3வது ஆஸ்கர் விருது. 2019 பிளாக் பேந்தர் அப்படின்ற படத்துக்காகவும் 2024 கிறிஸ்டோஃபர் நோலனுடைய ஓப்பன்ஹைமர் அப்படின்ற படத்துக்காகவும் ஆஸ்கர் விருது வாங்கியிருந்தார். இது இவருடைய 3வது ஆஸ்கர் விருது. சின்னஸ் படத்துக்காக பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அவார்டு வந்து லுட்விக் கோரன்சன் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்ததாக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் சிறந்த ஆடை வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கேட் ஹாவ்லிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ராங்கஸ்டைன் அப்படின்ற படத்துக்காக அதில் பணியாற்றினதுக்காக சிறந்த ஆடை வடிவமைப்புக்கான விருது கேட்டி ஹாவ்லிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டம் டுரால்ட் ஆர்காஃபா அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ்கர் வரலாற்றில் இந்த 98 ஆண்டுகளில் சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது வெல்லக்கூடிய முதல் பெண் அப்படின்னா இவங்க தான். எந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சின்னஸ் படத்துக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி ஆட்டம் டுரால்ட் ஆர்காஃபா. அடுத்ததாக பெஸ்ட் சவுண்ட் சிறந்த ஒளி வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா F1 படத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதில் ஒளிப்பதிவாளர்களாக இருந்த கேரட் ஜான், அல் நெல்சன், வென்டோலின் ஏட்ஸ் விட்டல், கேரி ரிசோ, அப்புறம் ஜூவன் பெரால்டா இவங்களுக்காக தான் இந்த சிறந்த ஒளி வடிவமைப்புக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அந்த படத்துக்காக வழங்கப்பட்டிருக்கு. ஜோ லெட்டாரி, ரிச்சர்ட் பெனஹம், எரிக் சைன்டன், டேனியல் பேரட் இவங்களுக்கு பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். அடுத்ததாக பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் சிறந்த ஒப்பனை சிகை அலங்காரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்ற படத்தில் ஒர்க் பண்ணதுக்காக மைக் ஹில், ஜோர்டன் சாம்வேல், கிலியோனா ஃபியூரி இவங்க 3 பேருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ராங்கன்ஸ்டைன் படத்தோடைய தயாரிப்பாளர்களான தமாரா டெவரால் அப்புறம் ஷேன் வியூ இவங்க 2 பேருக்கும் தான் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனுக்கான விருது வந்து ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு.
ஸோ இதுதான் ஆஸ்கர் 2026 அவார்ட்ஸ். முக்கியமான கேட்டகரிஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.